அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் இஷா vlogs. இன்னைக்கான vlogல ஃப்ரெண்ட்ஸோட போன ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்கலை, எடுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா போத்தீஸ் தான். திருச்சியில் இருக்க போத்தீஸ்க்கு போனோம். மெயினாக போனது ஃப்ரெண்டுக்கு ஃபேப்ரிக் எடுத்து ட்ரெஸ் தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அவள் பார்க்கணுன்னு சொன்னதுனால தான் அங்கே போனோம். ஆனால் நாங்கள் 3 பேருமே குடும்ப இஸ்திரி அப்படிங்கிற பொறுப்பில் இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு 4th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ்க்கு தான் பார்க்க போயிருந்தோம். ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணோம். பெருசாக எதுவுமே வாங்கலை. ஏன்னா எனக்கு இங்கே எல்லாமே ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி இருந்தது. குவாலிட்டி பெருசாக எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. டிமார்ட்டில் இருக்கிற அதே குவாலிட்டி மாதிரி தான் தெரியுது. டிமார்ட்லேயே வாங்குறதுனால இது ப்ரைஸாக தெரியுதா, இல்லை உண்மையாகவே இது ப்ரைஸாக இருக்கான்னு கூட தெரியல. மினி இட்லி பிளேட் நானும் ஒரு செட்டு வாங்கி மேலே தூங்க வச்சுருக்கேன். இதை பார்த்தோன்னே எனக்கு அதுதான் ஞாபகமே வந்துச்சு. ஒன்றும் பெருசாக வாங்கலை. ஒரு அரை மணி நேரமாக இந்த கடையில் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுடைய காட்டோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கையில் அதை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். அதனால ஒரு பெரிய கார்ட்டாகவே எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த சைடு ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த மேலே இருக்கிறது மட்டும் எனக்கு கிளாஸ் மாதிரி தெரிஞ்சது. ஆனால் டச் பண்ணி பார்த்தப்ப அதுவும் பிளாஸ்டிக் தான். டிமார்ட்டில் சேம் இதுவே கிளாஸோட ப்ரைஸ் இந்த இடத்துல பிளாஸ்டிக்கு போட்டிருந்தாங்க. இது அப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கடை தான் அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இது எதுவுமே வாங்கலை. ஜஸ்ட் அந்த ஃபேப்ரிக் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் திருப்பி சாப்பிட போயாச்சு. அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு சாஸ்திரி ரோடில் இருக்கக்கூடிய ஹக்கீமுக்கு தான் போயிருந்தோம். ஹக்கீம் அப்படிங்கிறப்ப நம்ம ரெகுலராக சாப்பிட்ற கடை, அதில் நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஜஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனோம். எங்கள் எல்லாருக்கும் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணிக்கிட்டாச்சு. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பாஸ்கின் ராபினில் போயிட்டு ஆளுக்கு ஒரு கோன் வாங்கிக்கிட்டோம். அந்த கோனையும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே டிமார்ட்க்கு கிளம்பிட்டோம். டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் நிறைய எதிர்பார்த்தது கிளாஸ் வேர்ஸ் தான். எனக்கு டிமார்ட் அப்படின்னாலே நம்ம கிச்சனில் வைக்கக்கூடிய கிளாஸ் வேர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே டைமில் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கப்ஸ் வச்சுருந்தாங்க. 99 ருபீஸ்க்கு ஃபுல் கப் செட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்கள் போன அன்னைக்கு பெருசாக கலெக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு கடையை திருப்பி 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 சுற்றி பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். ரொம்ப கலெக்ஷன்ஸ் இல்லாதனால ரொம்ப போர் கூட அடிச்சிச்சு. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 139 தான். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 kg கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே தான் இதே இது பிளாஸ்டிக்கில் போத்தீஸில் வந்து 139 கிட்ட போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கப்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. 25 ஆர் 21 நினைக்கிறேன் ருபீஸ். ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஒரு தீம் நம்ம செலக்ட் பண்ணி அதிலேயே நம்மளுக்கு எத்தனை செட் வேணாலும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் கொஞ்சம் பெருசு பெருசாகவே எல்லாமே இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் மாவு ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இல்லை க்ரோசரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் இந்த பெரிய பெரிய பாக்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் மட்டும்தான். பிளாஸ்டிக்ஸ் பெருசாக நம்ம வீட்டுக்கு நான் வாங்குறது கிடையாது. ஜஸ்ட் இந்த இடத்துலையுமே நான் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணேன். ஷூட் பண்ணணுமே, எதுவுமே பண்ணாமல் போனால் எப்படி அப்படிங்கிற மாதிரி பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் அப்படியே ஜஸ்ட் இப்படி வந்துட்டு போனது தான். வேறு எதுவும் இதில் பெருசாக நான் வாங்கவே இல்லை. இந்த இடத்துல நான் ஒன்று பார்த்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ்லாம் நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி அந்த மோல்ட்ஸ் இருந்துச்சு. நம்ம சாக்லேட் மோல்டு எப்படி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குமோ அந்த மாதிரி இதுவுமே நிறைய ஷேப்ஸில் இருந்துச்சு. ஆனால் எனக்கு இது பெருசாக பிடிக்கல. அதனால் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். இந்த ஒயிட் கலர் ஸ்ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே பெருசாக கூட இருந்துச்சு. இதுவுமே நம்ம அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ் இது எல்லாமே வச்சுருந்தாங்க ஆப்போசிட் சைடில். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரியான பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ், சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்ஸ் வாங்கக்கூடாதுங்கிறதுனாலேயே அதை எதுவுமே நான் வாங்கலை. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்லாம் வச்சுருந்தாங்க. நான்ஸ்டிக்லாம் ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. நான்ஸ்டிக் வாங்கணும்னா நம்ம டிமார்ட்க்கு வரவே கூடாது. ஏன்னா ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பொருள் தான் அங்கே வச்சுருந்தாங்க. நான் ஜஸ்ட் அதை அப்படியே வீடியோக்காக தான் எடுத்தேனே. இந்த மாதிரியான நிறைய கப்ஸ்லாம் வாங்கணும்னு தான் போனது. கலெக்ஷன் சுத்தமாகவே நல்லாவே இல்லை. இந்த ஒரு கப் தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 200 போட்டிருந்துச்சு. 200 கொடுத்து வாங்குறதா இருந்தால் நம்ம ஹோம் சென்டர்லேயே போய் வாங்கிடலாம். டிமார்ட் வர்றது எதுக்கு, நம்மளோட பர்ஸை காப்பாற்றிக்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் அதை வாங்கவே கிடையாது. அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். வெஜிடபிள் கட்டர்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ரைஸ்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி, ட்ரைன் பண்ணுற மாதிரியான சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயினர்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கப்ஸ், செட்டாக கப்ஸு, ஜூஸ் கப்ஸு, அப்புறம் ஜூஸ் கிளாஸஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இந்த கப் செட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் 500க்கு 6 அப்படிங்கிறது டிமார்ட்டில் ஒர்த் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பக்கெட்டு ஃபுல்லாகவே பவுல்ஸ் வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக், மெலமைன், அப்புறமேட்டுக்கு செராமிக்கில் வச்சுருந்தாங்க, கிளாஸில் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸுமே பவுல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க.
அப்படியே பக்கத்துல பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் சைஸ் பிளேட்டும், நார்மலா 10 இன்ச் பிளேட்டும் இருந்துச்சு. அதில பிளாஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 49லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. செராமிக்லாம் பார்த்தீங்கன்னா, 99லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பிளேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ₹169 இது போட்டிருந்தாங்க. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பிளேட்டர்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. யூடியூப் வீடியோஸ்க்கு இந்த மாரி நம்ம வைக்கக்கூடிய பிளேட்டர்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. இந்த சைடு தான் என்னோட ஹார்ட்னே நான் சொல்லலாம். எப்பவுமே வந்தா டிமார்ட்ல இந்த ஒரு இடத்துலேருந்து என்னுடைய ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டு தான் போவாங்க. வந்துரு, வந்துரு, வந்துருன்னு. அந்த அளவுக்கு இந்த இடத்துல நான் அவ்ளோ நேரம் நின்னு பார்த்து என்னோட கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்குவேன். இந்த தடவ போனதுக்கு எனக்கு ஏமாற்றம் தான் இருந்துச்சு. ஏன்னா சுத்தமா கலெக்ஷன்ஸ் இல்ல. எனக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல. இப்ப நான் எடுத்துட்டு வச்சது வந்து ₹79 அதில மட்டும் தான் 2டே 2 வாங்கியிருக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 29, 19, 13 இந்த மாரி போட்டிருந்துச்சு. இதில பிளாஸ்டிக் கேப் குடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டல் கேப் தான். ஆனா இவ்ளோ சின்ன சைஸ் எனக்கு தேவைப்படாது அப்படிங்கிறதுனால நான் இத பெருசா நான் வாங்கிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து 4 சைட் கிளிப் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர். இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரிட்ஜ்லலாம் நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு, பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் குடுக்கறதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்டர்டி அண்ட் சூப்பரா இருந்துச்சு. இத பார்த்தீங்கன்னா 59 போட்டிருந்தாங்க. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. பட் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி தான். எல்லா கண்டெய்னர்ஸுமே ஜஸ்ட் எடுத்து பிரைஸ்லாம் அதே மாரி இருக்கா? கொஞ்சம் அதிகமாயிடுச்சான்னு பார்த்தேன். ஆனா எல்லாத்தோட பிரைஸ்லயுமே ₹10 to ₹20 வந்து டிஃபரன்ஸா தான் இருந்துச்சு. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் பாட்டில்ஸ் வித் கவரோட குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 99லயே வந்து ஒரு கிஃப்ட் செட் மாரி இந்த கப்ஸ் எல்லாம் இருக்கும். அது எந்த அளவு குவாலிட்டியா இருக்கும்னு தெரியல. நான் இதுவரைக்கும் வாங்குனதே கிடையாது. இந்த சைட் ஃபுல்லாவே பெட்ஷீட், பெட் ஸ்ப்ரெட் அப்புறமேட்டுக்கு டவல்ஸ், கர்டன்ஸ் இது எல்லாமே இந்த சைடு ஃபுல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கட்லரி ஐட்டம்ஸ். இந்த சைடு ஃபுல்லாவே நான் வீடியோக்காக ஷூட் பண்ணது மட்டும் தான். இதுல எதுவுமே எனக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ்லாம் கிடையாது. அதிகமா டிமார்ட் வரதுனால வேணுங்கிறத அப்பப்ப வாங்கிக்கிட்டோம். இந்த சைடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, எவர் சில்வர் பாத்திரம் எல்லாமே இருக்கும். சின்ன சின்ன ஸ்பூன், நைஃப்ல இருந்து பிளேட்டு, டம்ளர், செம்பு இந்த மாரி எல்லாமே இந்த சைடு ஒரே பக்கெட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். பிரைஸ் வந்து சில்வருக்கு இங்க கொஞ்சம் ஜாஸ்தின்னு தான் நான் சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அனடைஸ்டுங்கிற ஒரு மெட்டீரியல். இதில நம்ம செய்றப்பயே நான்ஸ்டிக் மாரி தான் நல்லா இருக்கும். ஆனா கோட்டிங்லாம் கிடையாது. அத ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த சைடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி டிஃபன் பாக்ஸஸ், வெரைட்டி ஆஃப் டிஃபன் பாக்ஸஸ் இந்த சைடு பார்க்கலாம். இந்த சைடு இருக்கிறது எல்லாமே ட்ரைப்ளே கடாய்ஸ். நெறைய ட்ரைப்ளே கடாய்ஸ் இப்ப வந்து டிமார்ட்ல கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல. பட் ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. பிரைஸ்மே ரொம்ப கம்மி. 549, 599, 699 இந்த ரேட்ல தான் குடுத்திருந்தாங்க. இந்த பக்கெட்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, பிளான்டர் ஸ்பாட் இருந்துச்சு. நெறைய பிளான்ட் வைக்கக்கூடிய பாட்ஸ்லாம் நெறைய இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் தான். எதுவுமே செராமிக் வேற எந்த மெட்டீரியலுமே கிடையாது. ஜஸ்ட் அத அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு. பெருசா இந்த பக்கெட்லாம் நம்ம வாங்குற மாரி எதுவும் கிடையாது. இப்ப நான் என்ன டிமார்ட்ல வாங்குனேங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சமான திங்ஸ் தான் வாங்குனேன். நெறையலாம் எதுவும் வாங்கல. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 99க்கு பார்த்திருந்த இந்த செராமிக் பிளேட்டு தான். செராமிக் 99க்கு குடுக்குறது டிமார்ட்டால மட்டும் தான் முடியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2வதும் ஒரு செராமிக் பிளேட்டு தான். சேம் அதே மாரி ப்ளூ கலர்ல ஒரு லீஃப் போட்ட பேட்டர்ன் இது. இதுவுமே நல்ல ஒரு ஃபைன் குவாலிட்டியா தான் இருந்தது. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, 169க்கு நான் வீடியோலயே காட்டியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. இது டிசைனுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா நல்லா இருந்துச்சு. ஸோ, இந்த பிளேட்ல 1 எடுத்திருந்தேன். செராமிக் பிளேட்ஸ்ன்னு இந்த 3 மட்டும் தான் எடுத்திருந்தேன். வேற எதுவும் நான் எடுக்கல. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, மெலாமின்ல ஒரு பெரிய பிளேட் எடுத்திருந்தேன். இந்த பிளேட்டோட டிசைன், கலர் 2மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செராமிக்ல இருந்திருந்துச்சுன்னா, கண்டிப்பா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இதோட குவாலிட்டியும் சரி, அந்த டிசைனும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சின்ன பிளேட்டர் கூட வாங்கியிருந்தேன். அதுவும் மெலாமின் தான். இந்த மிக்ஸிங் பவுல் பார்த்தீங்கன்னா, ₹149 தான். இதோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, 1030 எம்எல் நெனைக்கிறேன். ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. அதே மாரி அந்த சைஸும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே திக்கா இருந்துச்சு. 149க்கு ரொம்பவே வொர்த்தான ப்ராடக்ட் தான் அது. இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் தான். இது வந்து நம்ம புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் நான் போட்டு வச்சிருக்கிறேன். 149க்கு ஒரு நல்ல பொருள் தான் நான் சொல்லுவேன். இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா, ₹79 500 எம்எல் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இது ஒரு கிளாஸ் ஜார். நான் போத்தீஸ்ல சொன்னேன் பார்த்தீங்களா? இது வந்து நான் டிமார்ட்ல பார்த்துருக்கிறேன். கிளாஸ்ல இருக்கும் அப்படின்னு. அது இதுதான். பிரைஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். இதில நான் 2 எடுத்திருக்கிறேன். நெறைய வச்சிருக்கேன் இதே ஜார்ல. பட் 2 வேணுங்கிறதுனால எடுத்தேன். இந்த பவுல் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப் பவுல் மாதிரி ₹69 நெனைக்கிறேன். அந்த சைட்ல இருக்க ஹேண்டில் தான் இதோட கியூட்னஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு. இதுவுமே வந்து மெலாமின் ப்ராடக்ட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு பென் ஸ்டாண்டு தான். இது மொபைல் ஹோல்டரா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிட்டி ரொம்ப கியூட்டா இருந்ததுனால இவனையும் தூக்கிட்டேன். இவ்வளோ தான் நான் டிமார்ட்ல வாங்குனேன். நெறைய பொருள் எதுவுமே வாங்கல. தேவைக்கானது மட்டும் வாங்கிட்டு நாங்க அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
ஃபேமிலி, பசங்க, வீட்டு வேலை இது எல்லாத்தையுமே மறந்து, நாங்க அன்னைக்கு ஒரு நாள் இருந்தது மறக்க முடியாத நாள்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஹேப்பியா இருந்தோம் அன்னைக்கு 3 பேருமே. இந்த விளாக் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னொரு விளாகோட உங்கள நான் பார்க்க வரேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க.